அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரியவர்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் இஜ்மா என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். இஜ்மா என்றால் என்ன, அது எப்படி உருவானது, அதற்கான பின்னணி என்ன, அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன, அதே போல் அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம். அதற்கு பின்பு இஜ்மாவுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய எதிர்வாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால், முதலாவது நம்ம இஜ்மாவை பற்றி சொல்லும் பொழுது இஜ்மா என்பது 2 அம்சமாக இருக்குன்னு சொன்னோம். முதலாவது அம்சம் என்ன, எக்காலத்திற்கும் மாறாத அமல்களில் அந்த அமலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வசனங்களை ஹதீஸ்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் எப்படி நமக்கு பின்பற்றி வந்தாங்க என்கிற அந்த ஒருமித்த கருத்தை பார்த்து நம்ம அந்த அமலை புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னோம். அதற்கு பின்னால் இரண்டாவது இஜ்மாவில் ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் பின்னால் ரசூல்லா காலத்துக்கு பின்னால் அந்தந்த காலத்திற்கேற்ப இஜ்மா என்பது ஏற்படக்கூடியது. அதாவது இப்போ புதிய ஒரு நவீன ஒரு விஷயமா இருக்குது, பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதற்கான தீர்வை நேரடியாக ஹதீஸில் குர்ஆன்ல பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், அதற்கான தீர்வை நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த காலத்தினுடைய அறிஞர்கள் அந்த விஷயத்தில் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் எல்லாரும் ஒரே மாதிரியாக அதை ஏற்றுக்கொண்டால் அது அந்த காலத்திற்குரிய இஜ்மாவாக கருதப்படுகிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் அறிஞர் பெருமக்கள் இதில் கருத்து வேறுபாடு படுறாங்க. முன்னால் சொன்ன இக்காலத்திற்கும் மாறாத அந்த இஜ்மா என்பது உண்டு என்பதில் அந்த இஜ்மா என்பது உண்டு. முதலாவது சொன்ன அந்த எக்காலத்திற்கும் மாறாத அந்த இஜ்மாவை பொறுத்தவரையில் அது இஜ்மா உண்டு என்பதில் எல்லா அறிஞரும் உடன்பட்டிருக்கிறாங்க. அதில் யாரும் முரண்படலை. ஆனால் அறிஞர்கள் முரண்பட்டது எதுலன்னு சொன்னால், ஒவ்வொரு காலத்திற்கேற்ப அந்த காலத்தினுடைய பிரச்சனைக்கு அந்த அறிஞர்கள் எல்லாம் ஒன்றுபடுவாங்களா இல்லையா என்பதில் தான் அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கிறது. அதில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால், சில பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க அந்தந்த காலத்திற்கேற்ப இஜ்மா ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக இன்றைக்கு தொழுகும் பொழுது மொபைல் ஃபோன் அடிக்குது. ஆனால் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணலாமான்னு பார்க்கும் பொழுது நேரடியாக ஹதீஸில் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதற்கான ஆதாரத்தை மறைமுகமாக ஹதீஸில் பார்க்க முடியும். அதுக்கு தான் கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. கியாஸ்னா வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி இஜ்மா என்பது குர்ஆன் வசனத்தை புரிவதற்கான சஹாபாக்கள் இமாம்கள் ஒன்றுபட்ட கருத்தாக இருக்குதோ, அதாவது ஒன்றுபட்டு நடைமுறையாக இருக்குதோ, ரசூல்லா காலத்திலிருந்து அப்படியே ஒன்றுபட்ட கருத்தில் அப்படியே நடைமுறைப்படுத்தி வந்திருப்பாங்களோ, அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டுமா. அதே போல தான் கியாஸ் என்பது என்னன்னு சொன்னால், அப்போ நம்ம இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் தொழுகையில் இடையூறாக இருக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது ஆதரவு நம்ம பார்க்குறோம். தொழுகையில் இடையூறு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒன்றை அதற்கு ரசூலுல்லா தீர்வு காமிச்சிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகும் பொழுது என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய வீடு ரொம்ப குறுகலான வீடாக இருக்கும். இரவு தொழுகையை தொழுகும் பொழுது ஆயிஷா எல்லாம் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்க சஜிதா வைக்கக்கூடிய இடத்துல நான் கால் வச்சுருப்பேன். அப்போ ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு செல்லும் பொழுது என்ன செய்வாங்க, என்னுடைய காலை தட்டி விடுவாங்க, நான் காலை எடுத்துக்கொள்வேன்னு ஆயிஷா எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதை வைத்து என்ன செய்கிறோம், இந்த நவீன இந்த செல்ஃபோன் பிரச்சனைக்கு தொழுகையில் அதை எடுத்து நம்ம ஆஃப் செய்யலாமாங்கிறதுக்கு நம்ம அதை தீர்வாக எடுக்கிறோம். அப்போ ஒப்பிட்டு பார்க்குறோம். அங்கே ரசூலுல்லாஹ் தொழுகையில் என்ன பண்ணாங்க, காலை தட்டி விட்டாங்கன்னா எதற்காக, தொழுகையில் இடையூறு ஏற்படுது என்பதற்காக. அதே போல் தான் இன்றைக்கி மொபைல் ஃபோனை நம்ம எதுக்கு ஆஃப் செய்கிறோம் அப்படின்னு அதுவும் இடையூறு ஏற்படுது. அப்போ காரணம் ஒன்றாக இருக்கிறது. காரணம் ஒன்றாக இருந்தால் அதற்கான சட்டம் பொதுவானது என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், கியாஸுங்கிற அந்த விதியை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா. அப்போ இதுவும் ஹதீஸிலிருந்து தான் எடுக்கப்படுதே தவிர தனி ஒன்று கிடையாது. அப்போ நேரடியாக ஹதீஸில் அது எடுக்கப்படாதனால, நேரடியாக அந்த வார்த்தை இடம் பெறாததன் காரணமாகத்தான் என்ன செய்கிறாங்க, இஜ்மா என்றும் கியாஸ் என்று பேர் வச்சாங்களே தவிர, இப்போ நேரடியாக இந்த கருத்து இருக்கான ஹதீஸில் இருக்காது. நேரடியாக இருந்துட்டோம்னா இங்கே இஜ்மா கியாஸ்னு பேச்சே இல்லை. அப்போ நேரடியாக இல்லைங்கிறனால தான் அதுக்காக என்ன செய்கிறாங்க, மறைமுகமாக நம்ம இஜ்மா சஹாபாக்குடைய ஒன்றுபட்ட நடைமுறையை வைத்து புரிந்து கொள்கிறோம். எனவே அதுக்கு இஜ்மான்னு பேர் வைக்கிறோம். ரெண்டாவது சட்டத்தை காரணம் ஒன்றுபட்டனால அந்த காரணத்தை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த மொபைல் ஃபோன் போன்ற நவீன பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம். அப்போ எனவே என்ன செய்கிறோம், அது கியாஸ்ன்னு பேர் வைக்கிறோம். அப்போ ஹதீஸில் நேரடியாக இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த பேரை வைத்தோமே தவிர மாறாக இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது, ஹதீஸ் சொல்லாத கருத்தை தான் இஜ்மா சொல்லுது, ஹதீஸ் சொல்லாத கருத்தை தான் கியாஸ் சொல்லுது என்பதற்காக நம்ம என்ன செய்யல, பேரை நம்ம தனித்து வைக்கலை. அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டாவது சொன்ன இந்த காலத்துக்கு ஏற்ப அந்த நவீன பிரச்சனைக்கு ஏற்படக்கூடிய அந்த இஜ்மால தான் எல்லா அறிஞருக்கும் போய் அது சேராது. எனவே சாத்தியமில்லைன்னு சொல்கிறாங்க. சில பெரும்பான்மை அறிஞர்கள் அது கூட ஏற்படும் சொல்கிறாங்க. அந்த இஜ்மா என்பது ஏற்படுங்கிறாங்க. ஏன்னா ஏற்பட்டிருக்கா இல்லையா, அது ஏற்படும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். முந்தைய காலத்தில் நான் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்தை போய் பரப்புவதற்கு வசதிகள் இல்லை. இப்போ அந்த வசதி இருக்குது. அப்போ ஆரம்ப காலத்தில்
இந்த இந்த நவீன காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அறிஞர்களால் ஏற்படக்கூடிய இஜ்மா என்பது அது கிடையாது என்று சில அறிஞர்கள் ஏன் சொன்னாங்கன்னா, இமாம் அஹமது ரஹிமஹுல்லா கூட அதில் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லுவாங்க. அதை இவங்க வந்து முதலாவது சொன்ன மாதிரி எக்காலத்துக்கு மாறாத இஜ்மா அதில் போய் சேர்த்துருவாங்க, தவறாக சித்தரிப்பாங்க. அஹமது ரஹிமுல்லா சொல்லுவாங்க, மனித இஜ்மா, யார் வந்து இஜ்மாவை வாதிடுவானோ ஃபஹுவ காதிபுன், அவன் பொய்ங்க அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. அவங்க எந்த இஜ்மா சொல்கிறாங்க, முன்னால் சொன்ன எல்லா காலத்துக்கும் மாறாத இஜ்மா கிடையாது, காலத்துக்கு ஏற்படக்கூடிய நவீன இஜ்மா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிந்திய வாசத்தை சொல்கிறாங்க பாருங்கள். முந்தைய வாசத்தை சொல்லி என்ன செய்வாங்க, இஜ்மாவே மறுத்த மாதிரி சித்தரிப்பாங்க. நம்ம சொல்லிட்டோம் முதலாவது உள்ள அந்த இஜ்மா என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுங்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இமாம் அஹமது ரஹிமஹுல்லாவுடைய அந்த முதல் வாசகத்தை வச்சு அவங்க பழைய இஜ்மா தான் சொன்னாங்க, முதலாவது நம்ம சொன்னோமா இல்லையா அந்த இஜ்மா தான் சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக இஜ்மா இல்லைன்னு மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பாங்க. இப்போ அஹமது ரஹிமஹுல்லா எதை சொல்கிறாங்கன்னா, இந்த நவீனமாக ஏற்படக்கூடிய இந்த இஜ்மாவை யாரை வாதிட்டாங்கன்னா அது வந்து பொய்யங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் காரணம் சொல்கிறாங்க, லஅல்ல நாஸ கத் இக்தலஃபு, ஏன்னா மற்ற அறிஞர்கள் முரண்பட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா அறிஞரும் வந்து ஒன்றுபட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? அப்போ தெரியாது என்பதனால் அது இஜ்மான்னு வாதிட முடியாது, அது பொய்யாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நவீன காலத்தில் உள்ள அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் போய் செய்தி சேராது. அப்படிப்பட்ட காலத்தில் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டாங்கன்னு சொல்ல சாத்தியம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. அது நியாயமான ஒன்று தான். அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் போய் சேராது. அப்போ நவீனமாக அந்தந்த காலத்துக்கு ஏற்படக்கூடிய இஜ்மாவை பற்றி தான் அஹமது ரஹிமுல்லா சொன்னாங்களே தவிர எக்காலத்துக்கும் மாறாத சஹாபாக்களிருந்து இமாம்களிருந்து எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தாங்களா இல்லையா முதல் வகை, அந்த வகையை சொல்லலை. ஏன்னா வாசகம் பின்னால் எப்படி வருது, அவங்க ஒன்றுபட்டாங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு வருது. அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு வந்து அந்த எக்காலத்துக்கும் மாறாத அந்த முதல் வகை இஜ்மா அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அது எல்லாரும் ஒன்றுபட்ட வாழையாக அது கடத்தி வருவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், அதை இங்கே பேசலை. நவீன காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த இஜ்மாவை தான் அஹமது ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல காரணம் என்னென்னா, அந்த காலம் வந்து எல்லாத்துக்கும் செய்தியை கடத்த முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அஹமது ரஹிமஹுல்லா சொன்ன அந்த வாதம் என்பது அடிபட்டு போகும். பெரும்பான்மை இமாம்கள் என்ன சொன்னாங்க, அந்தந்த காலத்தில் இஜ்மா என்பது உண்டுன்னு சொன்னாங்களா இல்லையா, அதை சரியானவாது. ஏன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் செய்திகளை வந்து கடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விஷயமாக நம்ம ஒரு தீர்ப்பளிக்கிறான ஒரு இமாமு, அது குறிப்பிட்ட ஒரு குழு இமாம்கள் குழு வந்து அறிஞர் குழுன்னு தீர்ப்பளிக்கிறாங்கன்னு சொன்னால் அது பரவலாக எல்லாத்துக்கும் என்ன செய்யப்படுது, சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. அது எல்லா மொழி தெரிந்தவங்களும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து வசதி இருக்குது. அப்போ எல்லாரும் பார்த்து யார் அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, அதே மாதிரி தான் எல்லாரும் விளங்குறாங்கன்னா அது இஜ்மா. எப்படி வந்து மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணலாமான்னு ஆஃப் பண்ணலான்னு சொல்லுவோம், ஆஃப் பண்ணக்கூடாது யாரும் சொல்ல மாட்டோம். எப்படி ரசூலா அந்த ரசூலா சாஸ்லாம் வந்து தொழுகையில் வந்து இடையூறு ஏற்படும் பொழுது ஆயிஷாவுடைய காலை தட்டி விட்டாங்களா இல்லையா, அது எப்படி எல்லாரும் ஒன்றுபட்டு அது ஓகே அது சரின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா இல்லையா இன்றைக்கி. ஏன்னா எல்லாத்துக்கும் செய்தி போய் சேர்ந்துருச்சு, இதில் யாரும் முரண்படலை இந்த விஷயத்தில். அது மாதிரி இன்றைய காலத்தில் வந்து இந்த நவீன அந்தந்தைய காலத்துக்கு ஏற்படக்கூடிய இஜ்மா என்பது ஏற்படும், அதுதான் சரியான கருத்து. எல்லாத்துக்கும் செய்தி போய் சேர்ந்துடும். அப்போ சேர்ந்ததுக்கு பின்னால் யாரும் மறுக்காமல் இருந்தாங்கன்னா அதுதான் என்னது, அது இஜ்மாவுக்கான ஆதாரம். இஜ்மா வந்து அந்த நவீன அந்தந்த காலத்தில் ஏற்படும் என்பதற்கான சான்று. அப்போ அறிஞர் பெருமக்கள் வந்து மாற்று கருத்து சொன்னது எதுலன்னா இந்த நவீன இஜ்மால தானே தவிர எக்காலத்துக்கும் இஜ்மா மாறாத இஜ்மா இருக்காங்க இல்லையா அதில் சொல்லலை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் நவீன இஜ்மா என்பது அந்தந்த இந்த காலத்தில் செய்திகளை கடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதன் மூலமாக அதுவும் ஏற்படத்தான் அதிக வாய்ப்பு உள்ளது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து அன்பார்ந்தவர்களே, அப்போ இஜ்மாவுக்கு எதிராக வைக்கக்கூடிய வாதம் என்பது முற்றிலுமாக பிழையானது. இஜ்மாவை அறியாமல் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதே போல் வந்து நவீன காலத்தை அந்தந்த காலத்துக்கு ஏற்படக்கூடிய இஜ்மாவை அறிஞர்கள் வந்து சில காரணத்தை முன்னிறுத்தி அன்றைய காலத்தில் வந்து சில முக்கியமான காரணங்கள் சொன்னாங்க. அதை மறுத்தவங்க ஏதாவது நவீன கால இஜ்மாவை என்ன காரணம் சொன்னாங்க சொன்னால், ஒன்று வந்து அவர் வந்து இந்த கருத்து வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அறிய முடியாது. ரெண்டாவது வந்து ஒரு ஆட்சியாளருக்கு பயந்து கொண்டு கூட என்ன செஞ்சுருப்பாங்க, மாட்டு கருத்து தெரிவிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்படிலாம் சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு வாதத்தை வச்சாங்கன்னா அந்த வாதத்துக்கு எதிர்வாதம் என்ன அப்படிங்கிற செய்தி அவங்க கிடைக்காம இருந்திருக்கும் அன்றைய காலத்தில். எனவே அது ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்களே தவிர அந்த பழைய காலத்தில் வந்து அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது நவீன காலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அவங்க சமூக வலைதளங்களில் அவங்களோட செய்திகளை பரப்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே வந்து நவீன காலத்தில் அந்தந்த காலத்திற்கு ஏற்படக்கூடிய இஜ்மா என்பதும் ஏற்படும், அதுவும் சாத்தியம் இருக்கிறது. அது வந்து பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து முன்றைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் மாறாத அந்த இஜ்மா இருக்கா இல்லையா, அதுவும் வந்து நிச்சயமாக இஜ்மாவாகத்தான் இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே வந்து இவங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு வாதமும் முறையற்றதாக தான் இருக்கிறது, அது முறையான வாதம் கிடையாது.
எனவே இஜ்மா என்பது மார்க்கத்துக்கு முரணானது கிடையாது. குர்ஆன் சுன்னாவை விளங்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது. பழைய இஜ்மாவை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ்விலிருந்து அப்படியே மாறாத அமல்கள் ரசூலை காமிச்சு கொடுத்து அது சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றி வந்துருவாங்க. நவீன கால இஜ்மாவை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு உள்ள அறிஞர் என்ன செய்வாங்க, அவங்க அந்த காரணங்களை முன்னிறுத்தி சட்டத்தை ஒப்பிட்டு பார்த்து அந்த காரணம் ஒன்றாக இருக்கும் பொழுது அப்போ பழைய சட்டத்தை ஹதீஸில் உள்ள அந்த சட்டங்களை இந்த நவீன பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி அதில் எல்லாரும் ஒன்றுபடுவாங்க. அப்போ இன்றைக்கி ஒன்றுபட்டிருக்கமா இல்லையா இது கண் கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இஜ்மாவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இவங்க இவங்க ஒரு எந்த அளவுக்கு மோசமாக மக்களுக்கு மத்தியில் பொய் பிரச்சாரம் செய்கிறேன் நம்ம புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே. எனவே வரக்கூடிய காலத்தில் இது போன்ற மக்களுடைய அந்த வாதங்களை நம்ம நம்பக்கூடாது. இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க இஜ்மா மறுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய கருத்தை மக்களுக்கு நிலைநாட்டுவதற்காக இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன்னா அது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்ன அர்த்தம், எப்போ ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிற கருத்து தான் சரின்னு மக்கள் நம்பணும். அப்போ நான் சொல்கிற சரி எப்போ நம்புவாங்க, மக்கள் இமாம்கள் சொன்னதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அதெல்லாம் தவறு வரும் அப்படின்னு நான் அந்த சிந்தனையை மக்களுக்கு ஊட்டினா தான் இஜ்மால ஒன்று இல்லைன்னு மறுத்தா தான் என்ன செய்வாங்க, நான் புதுசாக சொல்கிற கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை மூலமாகத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க இவ்வளோ அப்பட்டமான இவ்வளோ வெளிப்படையான அறிஞர் பெருமக்கள் அழகாக தொகுத்து சொன்ன விஷயங்களை முறையாக படிக்காமல் ஏன்னா மக்கள் யார் போய் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வாத திறமையின் மூலமாக மக்கள்கிட்ட என்ன செய்யலாம் இஜ்மாவை இல்லாதை போலவும் அதேபோல் நவீன இஜ்மாவில் அந்த அறிஞர் பெருமக்கள் நவீன இஜ்மாவில் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதை ஒட்டுமொத்தமாக இஜ்மாவே ஏற்பட வாய்ப்பே இல்லைன்னு தவறாக சித்தரித்து இவ்வளோ அவதூறு பிரச்சாரங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அன்பார்ந்த மக்களே நாம் அவங்கள என்ன செய்கிறோம் நம்புகிறோம். எனவே தான் நம்பக்கூடிய மக்கள் இருக்க போய் தான் அவங்க இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க. எனவே நம்ம முறையாக அறிஞர்களை நம்ம அணுகணும். மற்ற எதிர்கருத்துக்களை உள்வாங்க. நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆதத்தை முன்னிறுத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இதில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக இதில் சத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு புரிய வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை புரிந்து முறையாக பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அசத்தியவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு ஒதுங்குவதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.